என்னுடைய மனமார்ந்த ஹலோ கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். எதுக்கு பேச கூட்டுங்க? வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். புள்ளி வாட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போகையில் யார் கண்ணி ஊதன் காவலாடி அன்னக்கிளி உன்னை தேடுறேன். முதல்ல இளையராஜாங்கிற பேருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். அப்போ எங்கள் அம்மா பாட்டை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவே கிடையாது. விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கட்டம். அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க உயர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை நீங்கள் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்காது. நான் என்னதான் பேசுறது சொல்கிறேன், எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் எப்படி பேசுறது? எல்லாம் அவங்கவுங்க இடத்துல இருந்தீங்கன்னா பேசலாம், ஏதாவது விஷயம் பேசலாம். நிகழ்ச்சி முடிஞ்சு எல்லாம் புறப்படுற அவசரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? கொஞ்சம் பொறுக்கு வாங்க 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 வாங்க. இல்லை விடுங்கய்யா, விடுங்க. எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க இருக்கையில் அமருங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதி காட்டணும். அவங்கவுங்க இருக்கையில் அமருங்க. நன்றி. நான் பேச தொடங்குறேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஹலோ கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா நான் பேசுறேன், இல்லைன்னா போயிடுறேன், புறப்படுறேன். எதுக்கு பேச கூட்டுங்க? பேச கேட்க தானே. அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்க நிகழ்ச்சி, ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. வாழ்க்கையின் அனுபவங்களை அவர் சொல்லும் போதே உடம்பு புல்லரிச்சு. நிஜமாக ஒரு பெரிய ஃபிலிம், ரியல் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு உண்மை கதையை சொல்லி அவர் எடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் போதே கேட்கும் போதே உடம்பெல்லாம் செலுத்தது, நமக்கும் கண்ணீர் துளிகள் வர்ற அளவுக்கு இருந்தது. அவர் முதல் படமே அவ்வளவு இன்வால்வ் ஆகி எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய கலைஞர். அவரை எப்படி இன்னும் மேலே கொண்டு வரணுங்கிறத நம்ம நினைக்கணும். அவருக்கு அவ்வளோ திறமை இருக்குது. திறமை அந்த எங்கேயும் போகாது. ஒரு தரம் தொட்டாச்சு ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி நடின்னு சொல்லி எப்போ வர்றாங்களோ அப்போவே அவங்க டைரக்டர்ஸ் தான். ஆகவே அவருக்கு நிறைய திறமை இருக்குது. அவர் இதே போல் பலரை ஊக்குவிக்கணுன்றக்காக விட்பான்ற ஒரு இது அமைப்பை ஆரம்பித்து அவங்க நடத்துகிறாங்கன்னு சொன்னால், நான் வாழ்வதை போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அறிகுறி. அதற்காக அவரை மனமாற பாராட்டுகிறேன். அது மாதிரி கதை வச்சுருக்கவங்க சரி, வசனம் வச்சுருக்கவங்க சரி, ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாரு என் படத்தில் பாடுன்னு சொல்கிறது, என் படத்தில் நடின்னு சொல்கிறது, அப்படி எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய மனசு இருக்கிறத ரசிம் அவர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் முதலாவதாக அவர் நிகழ்ச்சிக்கு அழைத்தார். அதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி பத்திரிகைகள்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடாங்க. எனக்கு உண்மையை தவிர வேறு எதுவும் வராது. வெளியில் வர்றதுன்னா உண்மை தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு குணத்தில் உள்ளதான். இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி எல்லாம் நாடெல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லா திரைப்படங்களும் நல்லாயிருக்கு. வந்திருக்க வெளிப்படுத்த படங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆகையினால நல்லா போயிட்டுருக்கு. அதனால் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நிஜமாவே அவர் சொன்னார் ஸ்ரீலங்கா பற்றி, இலங்கை தமிழர்களை பற்றி. எனக்கும் சொல்கிறான், எங்களுக்கும்னா இளையராஜாவை சேர்த்து. அது எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னால், பிரபாகர் விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது, அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் வைகோட்ட. வைகோ என்ன பண்ணார்னா, புலமை பித்தன் மூலமாக அவரை அழைச்சிட்டு போனார் பரங்கிமலையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போனோடனே பணம் கொஞ்சம் தேவைகள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன். அப்போது பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர். அது எவ்வளோன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, எப்படி கொடுத்தாரு தெரியாது. அவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிறது நீங்கள் அறிவிங்க. இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை முதலாக அள்ளி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு தெரிந்து, அவர் கையில். அப்போது அவர் கேட்டுக்கொண்டார், இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல வேறு நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அங்கே நம்ம போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
சொன்ன உடனே நீங்கள் தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அமர் இருக்கா அவன் பார்த்துக்குவான்ட்டார். என் பேர் அங்கே சொல்லப்பட்டது, அவர் வாயினால் நான் கங்கையமரன் அனுப்பி வைக்கிறேன், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்னை அழைத்து, நீ எந்த பணமும் அங்கே பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி தந்துட்டு வாங்கினோன்னு நான் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சைலஜா, மலேசியா வாசவன் ஆகியோர் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் சேர்ந்து போய் பார்த்தோம். அதே மாதிரி லண்டன், பாரிஸு, டென்மார்க்கு, ஸ்விஸ்ஸு, அப்புறமேலு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறமேலு ஜெர்மனி, எல்லா இடங்கள்லேயும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லா நாடுகளும் சுற்றி பார்த்தது அவங்களால தான். சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய எண்டு பொசிஷனில் வந்து ரஜினி சார் அவங்க ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ அந்த லதாமா அவங்க பள்ளிக்கூட நிதிக்காகன்னு சொல்லி வெளிநாட்டில் போட்டாங்க. ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது, அவரது வேற ஒரு தேட்டரு, என்னது ஒரு வேறு தேட்டர் நடக்குது. உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்கிற ஆள் கிடையாது, ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்கே பிச்சுக்கிட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்காச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. ரஜினி என்னை கூப்பிட்டார், பொறுப்பு ஓகே 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 எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து லாஸ்ட்டில் தட்டிங்க. ரஜினி என்னை கூப்பிட்டார், இங்கே வந்து சென்னைக்கு வந்து, சாமி கொஞ்சம் வீட்டு சாமின்னு தான் கூடுவார், என்னையும் இளையராஜாவும் சாமின்னு கூடுவார். காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள், தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள். ஆகையால் எங்களை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே வந்து எங்களை சாமின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. ஏன்னா அழைச்சார் வீட்டுக்கு போகிறோன்னே, சாமி எனக்கு கூட விலகலை, நானும் உங்கள் கச்சேரி நடக்குது, என் கச்சேரி நடக்குது, என்னோடய ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்டுருக்காங்க, எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக, நீங்கள் நிகழ்ச்சி போட்டது உங்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக. அப்போ எதை அந்த இலங்கை ஜனங்கள், இலங்கை மக்கள் எதை ஏற்றுக்குவாங்கன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு. ஆமாம் சாமி, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். இது உண்மையில் நடந்தது. நான் வந்து கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, அவர் அழைத்து சொன்னது தான். ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த பணமும் வாங்கலை, ஏன்னா தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்போல்லாம் கோடி வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது, பாடுறது கிடையாது, நின்றுட்டே தான் மாமாவும் பொண்ணை கூட இவ மாமான்னு தான் பாடுவாங்க. இப்போல்லாம் கச்சேரியில் அப்போல்லாம் அப்படி இல்லை, அமைதியாக நின்றுக்கிட்டு ரிதமிக் பாட்டை கூட நின்றுட்டு பாடுறது, மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. எங்கள் லைஃபே அப்படி தான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதை எதுக்காக நான் இந்த விஷயத்தை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன்னா, அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள் இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறது தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த நிலையில். அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களுக்கு தர தயாராக இருக்கோம். இதற்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க நிலையில் தான் இருக்குது இந்த அந்த இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் எல்லாம். அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, வேறு என்ன. இப்போ கூட பிறந்த தம்பிகள் அண்ணன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும். ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றபடி சார் வந்து என்னுடைய 59ஆவது வயசில் நடந்த விஷயத்தை, 50ஆவது வருஷம் நடந்த விஷயத்தை சொன்னார். அப்போ எனக்கு 12 வயசு. பாம்பேயில் வந்து மாத்துக்காவில், அப்புறமேல தாராவியில், எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மில்லு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இது செஞ்சுரி மில்லு, ஆமாம், அங்கே தான் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சோம். நாங்கள் தங்கியிருந்தது கோவிந்தராஜ் அவர்கள் வீடு, கோவிந்தராஜ் கட்சியில் இருக்கார், அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அது மாதிரி பாம்பேயில் போய் பாடி முதல்ல என்னுடைய அரங்கேற்றம், பாடலில் அரங்கேற்றம் வந்து அங்கே தான் நடந்தது, பாம்பேயில் தான். எங்கள் அண்ணனோட அவர் பாட, நானும் பாட. என்ன பாடுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சினிமா பாட்டு தான். சினிமா பாட்டை அந்த ஏழை ஏழைகள் வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது,
பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, இப்படி இருக்கும். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நுந்த தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. போடுவார். உழைத்துழைத்தே அழுத்தவர்கள் நமதினமான்றோ, அந்த உழைப்பை கொண்டு உறவர்கள் வெறு சிலர் அன்றோன்னு பாடுவார். நம்ம உழைச்சிட்டு இருக்கோம், வாழ்கிறத எவனோ வாழ்ந்துட்டு இருக்கானே, நமக்கு சம்பளமெல்லாம் சரியாக கொடுக்கல. அப்படிங்கிற இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை, மக்களை கசைக்கிடும் பதுக்கலை பிடிக்க வந்த டிடிகே வந்து அப்போ நிதியமைச்சர், ஹலோ ஹலோ கமான் கமால் சிஎன்சி, சிக்கலை களைந்தெடுக்க வைக்கலாது ஆட்சி செய்யும் சிஎஸ் வந்து சி சுப்பிரமணியம், ஹலோ ஹலோ கமான் கமால் சிஎன்சி சுப்பிரமணியம், சோறு வேடம் அரிசிக்கு அவர் தான் உணவு மந்திரி அவர் சுப்பிரமணியம். விலைவாசி ஏறினதுக்கு இப்போ விலைவாசி என்ன நினச்சி பாருங்க. அப்போல்லாம் 2 ரூபா 3 ரூபா, அதுக்கப்புறம் தான் படி அரிசி திட்டமெல்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இதெல்லாம் பழைய கண்டம் புரட்சிகரமானது. ஆட்கள் வந்து போலீஸை தான் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணிக்க என்ன, என் ஜனங்களுக்காக நான் பாடிட்டு இருக்கேன், உன்கிட்ட லைசன்ஸ் வாங்கணுமா, எங்களால் ஏதாவது கலாட்டம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துவார் எங்கள் அண்ணா. ஏதாவது கண்ணாடி உடைச்சானா கதை உடைச்சானா எல்லாம் உட்காந்து அமைதியாக எங்கள் கொள்கை பாடலில் கேட்டுட்டு இருக்கா. நீ வந்து பிடிச்சி கச்சேரி நிறுத்துன்னு சொல்கிறேன், எப்படியா நிறுத்தும், நீ மைக் ஒன்று ஆஃப் பண்ணிக்கோ, நான் பாடுவேன்னா அண்ணா அப்படி பாடுவார், இப்போ மைக் எடுத்துகிட்டு பாடுவார். அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அது புரட்சிகரமான மைண்டு உள்ளே இருக்குது. ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கள் அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வு எல்லாமே. அவர் நாடகத்தை பார்த்து தான் இங்கே நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம், அவர் பாடுறதை பார்த்து தான் பாட்டு பாட ஆரம்பித்தோம், அவர் பாடல் எழுதுவதை பார்த்து தான் நான்லாம் பாடு எழுதுனேன். அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதினேன். அண்ணன் வந்து எழுதின பாட்டு என்ன பண்ணா, வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன், வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாழிதென்று பார்த்தவர்கள் கோரவில்லை, இப்படி எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அண்ணன் பாவல வரதராஜன் அவர்கள் பேரில் நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னென்னா, ஒரு காற்றுல ஒரு பேப்பர் வருது, பாலசுப்ரமணியமும் ராதிகாவும் உட்காந்துருக்காங்க பீச்சில், பாலு கையில் எடுத்து பாவல வரதராஜனோட பாட்டு காற்றுல பறந்து வந்திருக்கு பாரு, அப்படியே எங்கே பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லும். அதுக்கு பாடுவார், மண்ணில் இந்த காதலன்று யாரும் வாழ, அந்த பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு. முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்டி விட மறந்தால் எதற்கோர் பிறவி, இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி, முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படுத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா அப்படி சொல்லி பாடுவாங்க. நான் மூச்சு விட்டு தான் பாடினேன், மூச்சு விடாமல் பாடுற மாதிரி உங்களுக்கு சீனில் நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதுக்கே நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இந்த நினைவுகளை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போகிறோமோ அவங்க நமக்குள்ளே வந்து பூந்துக்குவாங்க. இப்போ நான் என் பாட்டு வந்து சொன்னேன், வாடி எங்கப்பா கிழங்கு எங்கள் அக்கா பெத்த முக்கா துட்டை பாடாத வாயை திறந்து, அடி கூடு கட்டுற குயிலே புது மேடை கட்டுற மயில, அடி வேப்ப மரத்து வெயில புது வேஷம் கட்டுற குயில, ஒரு கண்டத்தை நிஜில நிம்மதி வந்தது, வாடி ஏன் கப்பா கிழங்கு அப்படின்னு பாடினோம். இந்த விழா நடக்குது, எங்கள் அலைகெழுவதிலே படத்துடைய விழா நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்க வந்துடுறார். எல்லாம் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே நான் தான் தொகுப்பாளர், நான் தான் தொகுத்து வழங்குறோம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தருமாறு கேட்டு நடத்த தருமாறுனோன்னே அவர் எழுது, என்னுடைய பொறுப்பை கங்கை அமரன் அவர்கள் எடுத்து நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உங்கள் பொறுப்பை நான் எடுக்கிறது தான் இந்த மனிதர்கள்லாம் நான் சொல்கிறத கேட்பாங்களாங்க
உங்கள் பொறுப்பை எடுத்து நான் செய்கிறதா இருந்தால் இந்த மந்திரிகள்லாம் என் பேச்சை கேட்பேன் ஏன்னாரு. அந்த மாதிரி கலட்டாகவே போவான். அவர் கேட்டார், அது என்ன என் மேடையில் பேசுகிறாரு அந்த நான் சொல்ல அந்த உலக மகா கவிஞர் எனக்கு ஷீல்டு கொடுக்கும்போது, இப்போது அடுத்ததாக உலக மகா கவிஞர் கங்கை அமரன் அவர்களுக்கு இப்போ தலைவர்கள் இப்போ வரிசை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் தலைமையுரை ஆற்றும்போது, என்ன இந்த உலகமாக கவிஞர் என்ன எழுதுகிற வாடி ஏன் கப்பக்கிழங்கு என்ன பாட்டியா, ஐயோ உலகமாக கவிஞர் எழுதுகிற பாட்டான். அப்புறம் அவர் பேசி முடிச்சோடனே நான் சொன்னேன், தலைவர் நீங்கள் மன்னிச்சுக்கணும், நீங்கள் வந்து என்ன கப்பக்கிழங்கு பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த பாட்டு எழுதுனதுக்கு காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்கள் சொந்த படம் இதுதான் ஃபஸ்ட்டு பாவலா கிரியேஷன்ஸில் அலைகள் ஊதிலேன்னு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்துக்கு பல புதுமுகங்கள் தேடினா யாரும் கிடைக்கல. அப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாவோட தங்கச்சி ராதாவை புதுசாக கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கப்பக்கிழங்கு. அப்போ அந்த பொண்ணை நாங்கள் எப்படி வளர்க்கணும், வாட்டி ஏன் கப்பக்கிழங்கு எங்கள் காபத்தை முக்கா துட்டே பாடாத வாயை திறந்துன்னு பாடினோம். அப்படி தான் வரவேற்றான் தலைவரை ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த பயணங்கள்லாம் பெரிய புண்ணியமான விஷயங்கள். எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெய்வ செயலாக உச்சத்தில் நடந்த விஷயங்கள் தான். சிவாஜி அப்பா கூட பேசுனதும் சரி, கலைஞரோட இருந்த இருக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களோட கொஞ்சம் சரி, அவர் கார் முன்னு சீட்டில் உட்காந்துட்டு பாடிக்கிட்டே போனதும் சரி, இதெல்லாம் கொடுத்து வச்ச ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைச்ச பெரிய பரிசு. அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே போல் இன்றைக்கு இந்த விட்பான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் தலைமையில் முதல்ல எனக்கு வந்து பரிசளிச்சிருக்கீங்க. இது மிக பிரம்மாண்டமாக வளரும் என்பதற்கு உண்மையிலே என்னுடைய ராசியை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்படி வாங்கிய இடங்கள் எல்லாமே மிக மிக உயர்ந்திருக்கிறது முதல்ல வாங்குறது. அதுவும் இல்லாமல் உங்கள் மனசில் நான் எவ்வளோ தூரம் இருக்கிறேன்றதை நான் உங்களை நான் தடுக்கலை. எனக்கு இந்த மாதிரி பரிசுகள்லாம் போய் வாங்குறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு போய் இவ்வளோ பரிசு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அவங்க கேட்ட ஆசைக்காக சரி வரலாம் அவ்வளோ அன்பாக பேசுகிறாரு. நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கலங்க, ஃபஸ்ட் அவார்டு உங்களுக்கு தான் கொடுக்குறோம், நீங்கள் ப்ளீஸ் வந்து வாங்கிக்கணும். தேதியை கூட மாற்றினாங்க. அது கூட மாற்றிட்டு இங்கே இன்றைக்கி ஓடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு. அந்த அன்பு உள்ளங்களில் இத்தனை அன்பு உள்ளங்களிலும் நான் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருந்த அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. மிக்க நன்றி. உங்கள் குடும்பத்தாருக்கு நன்றி, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு நன்றி, உங்கள் குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்களுக்கும், அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், அந்த குழந்தைங்க கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் என்னுடைய வச்சுங்க. வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இது ரொம்ப அற்புதமான. இவரை பற்றி சொல்லணும், இவர் வந்து நாங்கள் இளையராஜா தான், இவர் வந்து பேரரசு. நாங்கள் வந்து வெறும் இளையராஜா தாங்க, இவர் வந்து பேரரசுங்க. பேரரசுக்குள்ளதே இளையராஜாக்கள்லாம் இருக்கணும். இன்னைக்கு என்ன சாதாரணமான நாட்களா, பேருக்கு தான் அரசு. அதே மாதிரி அவரை சொல்ல முடியாது, அவர் இளையராஜா தான். இல்லை, பேருக்கு தான் வெற்றி உங்களுக்கு வரும். பேரரசாக திகழ்வீர்கள் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். கங்கை அமரன்னா என்ன, நான் சும்மா நானாக வச்சுக்கிட்டு, எனக்கு நானாக அப்பனா இருந்தோ வச்சுக்கிட்ட பேர் தான் கங்கை அமரன். கங்கைன்னு ஒரு பிரபலமான பத்திரிகை வந்தது அப்போது, ஆன்மீக பத்திரிகை. பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் நடத்திய புத்தகம். அந்த புத்தகத்துக்கு வந்து விக்ரமன் அவர்கள் தான், எழுத்தாளர் விக்ரம் ஐயா தான் ஆசிரியராக இருந்தார். அந்த புத்தகத்தை விரும்பி போட்டேன். கோயில்களை பற்றியும் புண்ணிய ஸ்தலங்களை பற்றியும் அதில் வரும். அதை பார்த்ததுனால அந்த கங்கைன்ற பேர் எனக்கு ஈர்ப்பாக இருந்தது. அதை வச்சுட்டு அமர் சிங்ன்றதே என்னோட ஒரிஜினல் பேர். எங்கள் அப்பா வந்து எனக்கு வச்ச பேர் அமர் சிங். காரணம் என்னென்னா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. எங்கள் அப்பா வந்து வெள்ளைக்காரனுடைய எஸ்டேட்டில் வந்து மேனேஜராக இருந்தவர். அப்போ தான் எங்கள் அம்மா பார்த்து எங்கள் அம்மா பாடுறதெல்லாம் கேட்டு, சோழ மஞ்சள் அரைக்கும்போது மதுளேறி பார்த்த மச்சான் என்ன வேலை செய்கிறதுக்கு அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடுவாங்க. என்ன பொடி போட்டிகளோ என்ன பார்த்து இழுத்தரைக்க கூடலியே மாமா மாமான்னு பாடுவாங்க. இதெல்லாம் சினிமாவில் போட்டு நாங்கள் வாங்கிட்டோம், துட்டாக்கிட்டோம். ஃபஸ்ட்டு எங்களுடைய பாட்டு என்ன பாட்டு, சினிமாவில் இளையராஜான்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு, அன்னக்கிளி ஒன்று தேடுதே 6 மாதம் 1 வருஷம் ஆவரம் பூமேனி வாடுதே. இது எங்கள் அம்மா எங்களுக்கு பாடின தாலாட்டு. புள்ளி போட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போகையில் யார் கண்ணி ஊதன் காவலாடி அன்னக்கிளி ஒன்ன தேடுறேன். முதல்ல இளையராஜாங்கிற பேருக்கு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு தான். அப்போ எங்கள் அம்மா பாட்டை வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அம்மா இல்லைன்னா எங்களுக்கு எதுவே கிடையாது. எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எல்லா பாடல்களும் சரி, நிறைய பாடல்கள். யானை வாரத பாருங்கம்மா, யானை அசைஞ்சு வாரத பாருங்கம்மா, யானைக்கும் கீழே செப்பர சாமியும் சாவி வருகுது பாருங்கம்மா,
தன்னதினம் தன்னானே தன தன்னதினம் தன்னானே தன்னதினம் தன்னானே தன தன்னதினம் தன்னானே அவைகளுதில்ல என்ன பண்ணாரு பாரதிராஜா, அம்மா ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்களேடா அதை போடலான்னொன்னே, 1000 தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. இப்போ சொல்லுங்கள், இளையராஜான்ற ஒரு ஆள் வர்றதுக்கும் நாங்கள் வர்றதுக்கும் காரணமானது எங்கள் அம்மாவுடைய இசை தான். எங்கள் அம்மா எங்கள் வளர்த்து தாளாட்டின பாட்டு தான் நாங்கள்லாம் உங்களுக்கு போட்டு இவ்வளோ பெரிய ஆட்களாக வந்துடுவோம். அதே நன்றியோடு இன்றைக்கி காலங்காத்தால் எழுதாலும் என்னைக்கு எழுதலாமா அப்படின்ற மாதிரி அம்மா படத்தை பார்க்குற மாதிரி தான் படுத்திருப்போம். அண்ணா ரெக்கார்டிங் போகும்போது அம்மா டாட்டாம்மா இந்த படத்தை பார்த்து டாட்டா சொல்லிட்டு போகிறவர் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பண்ணுவார். அது மாதிரி தான் வளர்ந்துட்டுருவோம். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தங்களுடைய குழந்தை மேலே எவ்வளவு ஆசை இருக்குமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பாடும்போது அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம், அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு இருந்த மகிழ்ச்சியை பார்த்தோம். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அவ்வளோ பெருசு. ஆகவே அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி இசையில் மட்டும் விட்டிங்கன்னா போச்சு. நான் எங்களை மாதிரி 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸில் முடிச்சிடணும். அதனால் படிப்பு இந்த காலத்தில் எதிர்காலத்துக்கு தேவைப்படுது. அதனால் நல்லா படிக்க வைங்க. மியூசிக்கும் கூட வரட்டும், மியூசிக் சைடில் இருக்கட்டும். ஆனால் படிப்பில் அவங்க பிற்காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கங்கிறது யோசிக்கணும். ஏன்னா வந்து இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜானகி இல்லை, பி சுஷீலா இல்லை, ஜபனாராணி இல்லை, எல்லா ஈஸ்வரி இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு அவங்க அவர்கிட்ட. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாம் பழைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மார்க்கெட்டுங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதனால் நிலையான மார்க்கெட்டில் இருப்பதற்கு படிப்பு தேவை. தங்கள் பொழுதுபோக்கில் தங்களது கவனத்தை வைப்பதற்கு கலையில் நம்ம பெரிய ஆளாக வரணுங்கிறதுக்கு இந்த பாடல்கள், எழுத்து, இசை இதெல்லாம் உபயோகமாகும். ஆகையால் உங்களுக்கு விருப்பமான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். டைரக்ஷனாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும். உங்களுக்கு வர்ற சின்ன நாட்டை கூட நீங்கள் சொல்லி அதை ஒரு பெரிய கதையாக்குவதற்கு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அது பேரரசு என்ன மாதிரி ஆட்கள் அவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் சின்ன கதையை வந்து பெருசாக்கி திரைப்படமாக்குவதற்கெல்லாம் உதவி பண்ணுவதற்கு இந்த விட்பாவில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறனால நாங்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு தான் உட்காந்துருக்கோம். நாங்கள்லாம் இருக்கிறது காரணம் தான். யாராவது நல்ல கதையை அவர் செலக்ட் பண்ணி இந்த கதையை கேளுங்க, கதையை முடிவு பண்ணி சொன்னது தான் இதை வந்து எடுக்க முடியும்னு அவங்க சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். எங்கள் குழு நாங்கள் ஒரு 5 பேர் குழு வச்சுக்கிறோம். வந்து அந்த கதையை கேட்டு இது இப்படி இருக்கக்கூடாது தம்பி, இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒருத்தர் கதை சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த ஒரு கிராமத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தார். அதை எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறான். அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடை வச்சுருப்பான். இந்த கேரக்டர் வச்சு தான் அங்கே அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னோன்னு நான் சொன்னேன், குடிக்கிறவனை எப்படி பண்ணுவான்னா அதான் வந்து அவன் குடிச்சிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் சொன்னேன். அப்படி பண்ணாதீங்க, அவன் வந்து குடிக்கலைன்னா நல்லா பேசுவான், உளறி பேசுவான். குடிக்கலாமல் வச்சுருக்கான் ஒன்றுமே இல்லை அப்படின்னா தண்ணியை கொடுத்தனா எங்கடா போனேன் அப்படி தெளிவாக வந்துடுவான்ற மாதிரி வைங்க. குடித்தா தான் அவனுக்கு ஒழுங்கான பேச்சு வரும். குடிக்கலைன்னா அப்படின்னு டல்லாகிடுவான்ற மாதிரி கேரக்டரை மாற்றுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஐடியாக்கள் சொல்லி உங்களை மேலே ஏற்றி தருவதற்கு எங்களுடைய ஐடியாவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விட்பாவில் நாங்கள் இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அவர் சொன்னார் அவங்களுடைய சிக்னேச்சர் டியூனை வந்து மாற்றி அதை வந்து பாடலை மாற்றி எடுத்து தரணும்னு. அதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு, அப்போவே ஓகே சொல்லியாச்சு.